Hi friends, welcome to Leafy kitchen. இன்னைக்கு ஸ்பெஷல் ரெசிபி சூப்பர் சாஃப்ட் phulkas. எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு இது சாஃப்டாவே இருக்கும். இதுல சில டிப்ஸ் கொடுத்திருக்கோம். வீடியோ முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பவுமே நீங்க சாஃப்டான phulkas வீட்லயே பண்ணலாம். முதல்ல அதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுல ஹாட் வாட்டர் ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்க இருக்கிறதுனால முதல்ல ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாவு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கையில பிசையணும். பக்கத்துல கொஞ்சம் பச்சை தண்ணி வச்சு அதை தொட்டு நீங்க பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு தண்ணி இதுல மிக்ஸ் ஆகி உங்களுக்கு நல்ல சாஃப்டான மாவு கிடைக்கும். வெந்நீர் ஊற்றி பிசையும் போது தண்ணி நல்லா அதை அப்சார்ப் பண்ணி சாஃப்டான மாவு நமக்கு கிடைக்குது. ஸோ சப்பாத்தியும் சாஃப்டா இருக்கு. இப்போ அதில் நம்ம 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிட்டு 15 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். மூடி வச்சு ரெஸ்ட் கொடுங்க, அப்போதான் மாவு காயாமல் இருக்கும். நல்லா சாஃப்டான மாவு நீங்கள் தொட்டு பார்க்கும் போதே தெரியும். இப்போ நம்ம இதில் சின்ன சின்ன பால்ஸ் உருட்டி சப்பாத்தி பண்ணிக்கலாம். phulkasக்கு ரொம்ப பெரிய சப்பாத்தியாக இட்டுக்காதீங்க. நம்ம கையளவு விட ஒரு சுத்து இல்லை 2 சுத்து பெருசாக இருந்தால் தான் அது அடுப்பு சைஸில் கரெக்டாக ஃபிட் ஆகும். உங்களுக்கு சப்பாத்தி நல்லா உப்பி வரும். கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சப்பாத்தியை போடணும். எக்ஸ்ட்ரா மாவை நல்லா இப்படி தட்டிட்டு அடுப்பில் போடுங்க. ஒரு சைடு வெந்ததும், அதாவது ஒரு 7 செகண்ட்ல சின்ன சின்ன பபிள்ஸ் தெரிய வரும். அது வந்ததும் நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ இன்னொரு சைடு நல்லா வேக வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் உங்களுக்கு தெரியும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஸ்லைட்டா வெந்த பகுதியை டைரக்டா தணல்ல போட்டுருங்க. நல்லா சூப்பரா சப்பாத்தி உங்களுக்கு உப்பி வரும். எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டா இருக்கும். அடுப்பு மீடியம் இல்லை ஹை ஹீட்ல மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு உங்களுக்கு அதே மாதிரி பண்ணி காமிக்கிறேன். ஒரு சைடு ஸ்லைட்டா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுறணும். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு நல்லா வேக வச்சுக்கணும். வெந்ததுக்கு அப்புறம் டைரக்டா இந்த ஸ்லைட்டா வெந்த பகுதியை தணல்ல போட்டுடலாம். சில சமயம் சில காரணங்களால சப்பாத்தி உப்பாம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு இந்த சப்பாத்தி சாஃப்டா தான் இருக்கும். டயட்ல இருக்கிறவங்க, ஆயில் இல்லாமல் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி. இதில் கொடுத்துருக்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சாஃப்டான சப்பாத்தி தான் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.